யாக்கோபு ஐயாவுக்கு யோசேப்பை குறித்து வந்தது. தேவன் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், என் எல்லைக்குள் கொடுக்க போகிறார். உங்கள் எல்லைக்குள் அந்த ஆச்சரியம் உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் செய்வார். அவர் வார்த்தையை மட்டும் பிடிங்க, அவரை மட்டும் விசுவாசிங்க. அவர் சொல்ல மட்டும் விசுவாசித்து பாதை இல்லைனாலும் காலை பாதையில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு காணாமல் விசுவாசித்து நடங்க. தேவன் நிச்சயமாகவே காரியங்களை உங்கள் வசம் திருப்புவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வலது கையை பிடித்து இந்த ஆராதனையிலே சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, வழிகள் கோணலா இருக்கிறதை குறித்து, வழிகள் அடைத்திருக்கிறதை குறித்து, உன் வழிகள் குறுகலா இருக்கிறதை குறித்து நீ கண்டு அதை நிமித்தம் சோர்ந்து போகாதே என்று தேவன் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக கடந்து போனால் உன் கோணலானவைகளை செவ்வையாக்க என்னால் கூடும் என்பதை இந்த அவிவிசுவாச உன்னுடைய சூழலில் கொஞ்சம் விசுவாசி. நான் உனக்கு முன்பதாய் கடந்து போகும்போது உனக்கு முன்பாக இருக்கிற இந்த கோணல்களை நான் செவ்வையாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வழிகளை, சூழலை உன் பக்கம் திருப்புவேன்.